15/7/2026 ஆனி மாதம் 31ஆம் தேதி முதல் 30/11/2026 கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி வரை. இன்னும் எளிமையாக இங்கிலீஷில் சொல்கிறேன். 15/7/2026 தமிழ் மந்தில் ஆனி 31 அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 30/11/2026 கிருத்திகை தமிழ் மந்தில் 14th வரை. இன்னும் கொஞ்சம் தெளிவாக உள்ளே போகும்போது ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2026 ஜூலை 15ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை இந்த சனி பகவான் வக்கரத்திற்கு வருகிறார். லேசுப்பட்ட ஆள் இல்லை, அதை லேசாக விட்டுற முடியாது. இப்போ நம்ம ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுற இடம். இந்த காலகட்டத்தில் சனி என்ன நினைக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலாட்டாக ஒரு பிளான் போட்டோம்னா நம்ம சக்ஸஸ் ஆகலாம். நீங்கள் எப்படி அலாட்டாக பிளான் போடணுங்கிறது தான் நான் இந்த பதிவில் கொடுத்துருக்குறேன். மிஸ் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. சனி கெடுக்க மாட்டார். உங்களோடு நான் இருக்கும் வரை, இந்த பதிவு உங்களோடு இருக்கும் வரை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லதை நடத்தும். நம்புங்க. வாங்க பார்ப்போம். மனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. என் தாய் அபிராமியுடைய அனுகிரகம் என்னுடைய ரிஷபராசி பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கும். நம்ம வாழ்க்கையில் எதை செய்கிறோமோ இல்லையோ நேரத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். சுறுசுறுப்பு ரொம்ப முக்கியம், நேரம் ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய இடத்துல ரிஷபராசிக்காரர்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணமே டைம் தான். எல்லோரும் ஒரு டைமில் இந்த நேரத்தில் இங்கே அசம்பிள் ஆகணும்னா அந்த அசம்பிள் ஆகிடணும். அலாரம் வச்சு கூட எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, தப்பு இல்லை. அதே மாதிரி டைரியில் நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு காரியத்துக்கு போங்க. எக்ஸ்கியூஸே கேட்காதீங்க. அதாவது உங்களுக்கு அடிக்கடி பெரிய பிரச்சனையே அதுதான். மறந்துட்டேனே, அது நான் செஞ்சுருப்பேன், கொஞ்சம் டைம் மிஸ் ஆகிடுச்சு, நான் சமையலில் இருந்துட்டேன், நான் கொஞ்சம் வீட்டு வேலை அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் வேலை அதிகமாக போயிட்டு, இப்படி ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸை இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுடும். அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க எப்பயுமே. இப்படி இருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு வக்கரத்தில் இந்த சனி பகவான் வரார். அவர் மீன ராசியில் தான் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் சனி வக்கரம் அடைகிறார். அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா ரிஷபத்திற்கு 11வது வீடு லாபம், அதில் வக்கரம் அடைகிறார். அப்போ இந்த வக்கரம் அடைகிறதுனால என்னென்னா நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த கூட்டாளிகள்னு சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப், பிஸ்னஸ் பார்ட்னர். இந்த 138 நாள் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும், எது உங்களுக்கு சாதகமாக இருக்கும், நீங்கள் என்ன பரிகாரம் பண்ண போகிறீங்க, இது 3 பிரிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல எதில் கவனமாக இருக்கணுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப், நண்பர்கள். ஒரு இரவுல நேரத்தில் கூட நண்பர்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போட்டு உங்களை கூப்பிட்றாங்களா, உங்களுக்கு பிடிச்சா போங்க, பிடிக்கலைன்னா வலுக்கட்டாயமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு இந்த காலகட்டம் 138 நாட்கள் பயணம் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன வயசில் உள்ளவங்களாக இருக்கட்டும், 15 வயசாக இருக்கட்டும், 20 வயசாக இருக்கட்டும், 50 வயசாக இருக்கட்டும், நீங்கள் 90 வயசாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்னால நமக்கு சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள், தொழில் கூட்டாளிகள் ஏதாவது பணத்தை அதில் போடு இதில் போடுன்னு உங்களை ஏதாவது போட்டு உருட்டுவாங்க, மிரட்டுவாங்க. நாளைக்கே லாபம் அப்படியே காய்ச்சி தொங்கும் உனக்கு, நீ பணம் மழையாக கொட்ட போகுது, நீ டெவலப்மெண்ட் ஆகும், இது இந்த பிஸ்னஸில் இந்த மாடெலாம் பணம் போட்டு எவ்வளோ பேர் சக்ஸஸ் ஆகிருக்கான் தெரியுமா, ஏன் உனக்கு என்ன பிரச்சனை போடு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க ரிஷபராசிக்காரவங்க. நான் ரொம்ப அழகாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா வக்கர பலன் 138 நாளைக்கு சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா 11 லாபஸ்தானத்தில் போய் உட்காந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாரு. அப்போன்னா சட்டத்துக்கு புறம்பாக எதுவுமே பண்ண முடியாது. மற்றவங்களோட பேச்சை கேட்டு ஏமாறக்கூடாது. முக்கியமாக நண்பர்கள் கூட்டாளிகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் இந்த பிஸ்னஸ் கூட்டாளிகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நேரம் எல்லாத்தையும் 138 நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும்ல, எனக்கு இது பிடிச்சிருக்குங்க, நான் அது செய்யலான்னு இருக்கேன்
அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. ஓகேவா? சரி, என்ன தான் நல்லது நடக்கும்? இப்போ அதுக்கு வந்துடுவோம். நல்லது, ஒரு விடிவு காலம் பிறக்குமா சார்? விடிவு காலம் கண்டிப்பாக ரிஷபத்திற்கு பிறக்கும். எப்படின்னா, இந்த அக்டோபர் மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். பிஸ்னஸ் ஸ்டேட்டஸ் உயரும். அப்போ தான் அதுதான் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன், ஏதாவது கூட்டாளிகள் உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரணும். அதாவது இப்போ ஒரு பிஸ்னஸுக்கு ஒருத்தர் கூப்பிட்றாரு அப்படின்னா அது உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸாக இருக்கணும். அதில் நெளிவு சுழிவுகள் தெரிஞ்சிருக்கணும். எதுவுமே தெரியாது சார், பணம் மட்டும் இருக்குது சார், நான் இறங்கிடலான் இருக்கேன்னு இறங்கிவிடக்கூடாது. இப்போ அக்டோபர் மாதத்துக்கு பிறகு ஒரு தொழில் வாய்ப்பு கண்டிப்பாக தேடி வரும். நல்ல தொழில் வாய்ப்பு, உங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம், உங்களுக்கு பிடிச்ச வேலை, பிடிச்ச தொழில், வியாபாரம், சம்பாதிக்கிறதுக்கான நோக்கம், நல்ல தாட்ஸு, இதெல்லாம் பக்காவாக பிளானிங்காக கிடைக்கும். அதில் 100% உங்கள் மைண்டு உங்கள் மைண்டு உங்களுக்கு பிடிச்சி செட் ஆகும். இன்னொருத்தவங்களுடைய புஷ்ஷில் எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி வரதை நீங்கள் தைரியமாக இறங்குங்க. அதுதான் உங்களுக்கு விடிவு காலம். அது மாதிரி இழுபறியாக இருக்கிற கடன், ரொம்ப கடன் பிரச்சனையில் சிக்கியிருப்போம்ல, இந்த கடன் அடைப்போமா அடைக்க மாட்டோமா, இது என்னங்க நடக்கும், அவமானமாக இருக்குங்க, மாதம் மாதம் கட்ட முடியல, டியூ கட்ட முடியலைங்க, இஎம்ஐ ரொம்ப கஷ்டப்படுத்துதுங்க அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கு ஒரு நல்ல முடிவு இந்த 138 நாளில் ஆண்டவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இதில் சனி உங்களுக்கு பலம் பெற்றிருந்தாருன்னா இன்னும் சீக்கிரமாகவே ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் கண்டிப்பாக கடன் சம்பந்தமான விஷயங்கள், கடன் எதிர்பார்த்த அந்த தொகைகள் உங்களுக்கு நிச்சயமாக வரும். ஒன்று, நீங்கள் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்பி வரும். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பணம் கேட்டுருந்தீங்கன்னா ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் என்ன பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிளாக ஒன்று, 10 கடன் வச்சுருக்கீங்களா, ஒரு கடனை வாங்கி அந்த 7 கடனை அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. 10 நாளாக்குங்க. நிறைய சில்லறை கடனை மட்டும் ரிஷபராசி இப்போதைக்கு வச்சுக்காதீங்க. அதுமாரி நிறைய சேர்க்கறதுக்கு ஐடியா வரும். அந்த கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் பார்த்திங்கன்னா கடுகு டப்பாவில் சேர்ப்பாங்க, அஞ்சரைப்பட்டின்னு வச்சுருப்பாங்க, அதில் சேர்ப்பாங்க, இல்லை நிறைய இருக்கும். அரிசி பானையில் சேர்க்குறதுலாம் அந்த காலத்தில் உண்டு. அது மாதிரி இந்த காலத்தில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில், சேவிங்ஸில், இது மாதிரி அடிக்கடி எங்கேயாவது பணத்தை ஒரு 10 ரூபா சேர்த்து வைங்க. அது ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும். மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு சேவிங் சம்மந்தமான சிந்தனையை கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல தைரியத்தை கொடுக்க போகிறார். அதனால் நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல பணம் உங்களுக்கு கிடைக்கும். பேங்க்கில் லோன் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா பேங்க் லோன் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். என்ன பரிகாரம் இந்த சனி வக்கர பயிற்சிக்கு அப்படின்னா, பிள்ளையாரை பிடிங்க, அருகம்புல் மாலை அதாவது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அருகம்புல்ல மாலை சாத்தி மாலை கட்டி பிள்ளையாருக்கு போடுங்க. சனிக்கிழமை தோறும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த சனி பகவான் வக்கரகதியில் இருந்து அவரோட ஃபாஸ்ட்டை உங்களுக்கு கரெக்டாக தெரிவிச்சிடுவார். நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு நஷ்டம் வராமல் விநாயகர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். நம்பி செய்யுங்க, நல்லது நடக்கும். உறவுகளே, என் நண்பர்களே, இந்த சனி வக்கர பயிற்சியை பற்றி இப்போ பார்த்துருக்குறோம். இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் நாம் சில விஷயங்களை ரொம்ப தெரிஞ்சுக்கிறோம். வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது பயந்துட வேண்டாம். இந்த சாஸ்திரங்கள், இந்த கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா, ஒரு கிரகம் ரிவர்ஸில், அதாவது பின்னோக்கி போவது போல் ஒரு தோற்றம், இதுதான் வக்கர பயிற்சின்னு பேர். இப்போது உங்கள் ராசியில் எந்த இடத்துல இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் பின்னோக்கி போகும்போது என்னாகும், அவருடைய பலன்கள் கடந்த கால விஷயங்களில் கொஞ்சம் எடுத்துப்பார். நம்மளை அவர் ஒரு அடி, நம்ம எப்பயுமே ஒரு அடி முன்னாடி வைக்கிறோம், எல்லா இடத்துலையும் ஒரு அடி முன்னாடி வைக்கிறோம். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஒரு அடி பின்னாடி வைக்கிறார். இந்த பின்னாடி வைக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளை அவேர்னஸ் படுத்துகிறார். வேறு ஒன்றும் பயம்லாம் இதில் கிடையாது. நம்மளை எப்பயுமே வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகுது அப்படின்னா நமக்கு ஒரு பயம் வராது. இப்போ அவர் நம்மளை ஒரு பயமுறுத்தி பார்ப்பார். இதில் உங்கள் ராசி கட்டத்தில் சனி நல்லா இருக்காருன்னு வச்சுங்களேன், அதுவே பலமாக ஆக்கி காட்டுவார். சனி உங்கள் ராசி கட்டத்தில் சாதகமாக இல்லைன்னா உங்களை பயமுறுத்தி காட்டுவார். அதே பலமாக இருந்தார்னா உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்தி காட்டுவார். அவர் நல்லா இருக்காருன்னா பலத்தை அதிகப்படுத்தி காட்டுவார். ஸோ ஒரு பயமுறுத்தி காட்டுறாருன்னா நம்ம உடனே பயந்துட வேண்டாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போ நம்மளுடைய நோக்கம் என்னென்னா,
இந்த சனி ரொம்ப மெதுவாக போகக்கூடிய ஒரு பிளானட், ரொம்ப ஸ்லோ பிளானட்டு. ஸோ அதனால் இந்த வக்கரகதியில் வரும்பொழுது இவருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப வேகமாக செயல்படுவார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க, அவர் ரொம்ப ஸ்லோவாக போகிறவர், அவர் வக்கரமாகிறார். இந்த ஒரு 138 டேஸ் 138 138 நாட்கள் 138 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் கோவம்னு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடுன்னு சொல்லலாம். அது மாதிரி இந்த கிரகம் வந்து கொஞ்சம் வேகமாக செயல்படுறதுனால ஏறத்தாழ பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் அந்த ராசி கட்டத்தில் சனியை வைத்து தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அந்த சனி உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்காருன்னு பாருங்கள். அப்போ கடந்த காலத்தில் நம்ம ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தால் அது கர்மாவாக மாறும். அது நல்ல கர்மா கெட்ட கர்மா, இந்த 2 விஷயத்தில் தான். இப்போ நல்லதாக இருந்தால் நல்ல முடிவுகளை உடனடியாக எடுத்து கொடுத்துருவார். கொஞ்சம் ஏதோ நம்ம சொதப்பி இருக்கிறோங்க லைஃப்பில், நான் சில விஷயத்த மறைச்சிட்டேங்க, சில விஷயத்த நான் சொல்ல முடியாமல் தவிர்த்துட்டேங்க அப்படிலாம் நம்ம சொல்லும்போது அது கொஞ்சம் நமக்கு விசாரணையை பண்ணதுக்கு அவர் சான்சஸ் கொடுக்குறாருங்க. இதுதான். அப்போ இந்த வக்கர பயிற்சியில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்னென்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ தசாபுத்தி எப்படி நடக்குதுன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த 138 நாளை பலம் பொருந்திய நாளாக நம்ம மாற்றிக்கணும். இதுதான் நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். பயப்படுற நாளாக மாற்றிடாதீங்க, வேண்டாம். ரொம்ப துல்லியமாக சொல்கிறேன். பலம் நம்மளால் முடியும், நம்மளால் எந்த விதத்துலையும் தோல்வி அடைய மாட்டோம். இதுக்கு தான் முன்னெச்சரிக்கையாக இந்த பதிவு உங்களுக்கு கிடைக்குது. இந்த பதிவை மிஸ் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்க போகிறார். நல்லது நடக்கும். உங்களுடைய ராசி கட்டத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, தசாபுத்தியை செக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போ என்ன தீம், நான் ரொம்ப ஆசைப்பட்டு வச்சுருக்கேன் சார், இது எதுவும் நடக்காதா, இப்படி ஆகிடுமா, நோ. இப்போ இது தெரிஞ்சதே உங்களுக்கு அதில் என்ன சூதகமாக உள்ளே போகலாங்கிறத பற்றி ஐடியா கொடுக்கறதுக்கு தான். அப்போ கடவுள் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறார். ஐடியாவை நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்துங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.